அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஈதுல் ஃபித்ர், ஈகை திருநாள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவித்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பெருநாள் தொழுகை தொழ புறப்பட்டு சென்று உரை நிகழ்த்துவதற்கு முன்பாக தொழுதார்கள். இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 958 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் நோன்பு பெருநாளில் தொழுகைக்காக பாங்கு சொல்லப்பட்டதில்லை. தொழுகைக்கு பிறகே அவர்களுடைய ஹுத்துபா பேருரையும் அமைந்திருந்தது. இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 959 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக 2 பெருநாட்கள் என்று நமக்கு வழிவகுத்து கொடுக்கப்பட்டது. ஈதுல் ஃபித்ர் என்றும் ஈதுல் அல்ஹா என்றும் அழைக்கப்படுகிறது. ஈத் என்னும் அரபு சொல்லுக்கு கொண்டாட்டம் அல்லது பெருநாள் என்பது பொருளாகும். ஈகை திருநாள் என்பது இஸ்லாமியர்களுடைய பெரும் திருநாட்களில் ஒன்று. இஸ்லாமியர்கள் தங்களது புனித மாதமாகிய ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு நோற்று முடித்ததை அடுத்து இந்த ஈதுல் ஃபித்ர் என்ற பெருநாள் கொண்டாடப்படுகிறது. இஸ்லாமியர்கள் கடைபிடிக்க வேண்டிய கட்டாய கடமைகள் 5 இருக்கிறது. அந்த ரீதியிலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகருக்கு வந்தபோது மதீனா வாசிகள் 2 நாட்களை பெரும் திருவிழாவாக கொண்டாடி மகிழ்ந்தனர். அதற்கான காரணங்களை கேட்டபோது பண்டைய காலம் தொட்டு விளையாடுவதாகவும் பொழுதுபோக்கிற்காகவும் இவ்வாறு கொண்டாடி மகிழ்வதாகவும் அதுவே தங்களது வழக்கம் என்றும் அவர்கள் தெரிவித்தார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் இந்த 2 திருவிழாக்களுக்கும் பதிலாக சிறந்த திருநாட்களை வழங்கியுள்ளான். அவை ஒன்று குர்பானி என்ற வழிபாடு நிறைவேற்றுகின்ற தியாக திருநாள், மற்றொன்று ஈந்து உவக்கும் ஈகை பெருநாள் என்று அறிவித்தார்கள். ஒன்றும் இல்லாமல் பட்டினி கிடப்பது வேறு. பசியின் கொடுமையை உணர வேண்டும் என்பதற்காகவும் அகந்தை ஆணவத்தை ஒடுக்கி சிறந்த மனிதராக உயர வேண்டும் என்பதற்காகவுமே 1 மாத காலம் பசியோடு நோன்பிருக்கின்றனர். இது ஒவ்வொரு இஸ்லாமியருடைய தலையான கடமை என்று வேதமறை குர்ஆன் கட்டளை பிறப்பித்திருக்கிறது. ரமலான் மாதம் முழுவதும் தன்னை படைத்த இரட்சகனாகிய அல்லாஹ்விற்காக நோன்பு நோற்ற பின் ஷவ்வால் மாதம் முதல் பிறை பார்த்த பின்னர் கொண்டாடப்படுகின்ற பெருநாளே ஈகை திருநாள். 1 மாதம் முழுவதும் உண்ணாமல் பருகாமல் பசித்திருந்து நோன்பு நோற்பவர்களுக்கு அல்லாஹ் வழங்கும் பரிசாக இந்த நாள் அமைந்துள்ளது. இஸ்லாமியர்கள் தங்களுடைய நோன்பை ரமலான் மாதத்தின் கடைசி நாளுடன் முடித்து கொள்ள வேண்டும் என வேதமறை கட்டளை பிறப்பித்திருக்கிறது. ஈதல் என்பது ஒரு வகை இன்பம். அந்த இன்பத்தை உணராதவர்தாம் தம்முடைய செல்வத்தை இழந்து நிற்கும் கொடிய நெஞ்சமுடையோர் என்று வள்ளுவர் தெளிவுபடுத்தி காட்டுவார். அந்த அடிப்படையிலே பசி தாகத்துடன் நோன்பு வைத்து பின் பெருநாளுக்கு முன் தான தர்மத்தை கொண்டு ஆரம்பிக்க வேண்டும். அன்று எவரும் பசி பட்டினியுடன் இருக்கக்கூடாது, அன்று நோன்பு வைப்பது தடுக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். இந்த அடிப்படையிலே தான் ஈதுல் ஃபித்ர் என்ற ஈகை திருநாள் கொண்டாடப்படுகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா
ஈகை திருநாள் அன்று தன் அடியார்களுக்கு வழங்குகின்ற சகல பாக்கியங்களையும் நம்மீதும் நம்முடைய சந்ததிகள் மீதும் அல்லாஹ் இறக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.